சிறகடிக்க ஆசை ஸ்ரீலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜுக்கு எப்படியாவது நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு சீக்கிரமாகவே மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு வீட்டில் அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க மீனா. ஆனால் என்ன செய்ய, நம்மளை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க அத்தை இப்போ கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறதெல்லாம் தப்பு தானே. மனோஜுக்கு முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கணும். இன்னொரு பக்கம் ரோகிணி அவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க, ஏமாத்துறாங்க. இந்த டிவோர்ஸ் கிடைக்கக்கூடாதுன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் மனோஜ் இப்படி இப்போவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க, விஜயாத்தை இப்படி எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காங்கன்னு இங்கே ரோகிணிக்கு தெரிஞ்சால் அவங்க சும்மா இருப்பாங்களா? வீட்டுக்கே பிரச்சனை செய்ய மாட்டாங்களா? உங்கள் அம்மா கிட்ட நீங்களாவது பேசி புரிய வைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, மீனா அப்படியே நான் பேசினாலும் நீ மனோஜை பார்த்து பொறாமப்படுற. மனோஜ் நல்லா முன்னேறதெல்லாம் உனக்கு பிடிக்கலன்னு அம்மா என்னை கேள்வி கேட்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? அதனால தான் நான் எதுவுமே பேசலை. அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும்னு அமைதியாக இருந்துட்டேன். ஆனால் நீ சமைச்சு கொடுத்த சாப்பாடெல்லாம் ரொம்ப ருசியாக இருந்ததுன்னு அப்பா ரொம்ப பாராட்டி பேசினாங்க. தினமும் இதே மாதிரி சமைச்சு கொடு மீனா, நிம்மதியாக நானும் சாப்பிடுவேன்ல. நீ வீட்டுக்கு வர வரைக்கும் அம்மா சமைக்கிற சாப்பாடு தான் சாப்பிட்டாகணும்னு ரொம்ப மனசு வேதனையோடு இருந்தேன். ஆனால் எங்களுக்காக நீ சமைச்சு கொடுத்ததெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்பாவும் ரவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மீனா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எப்பயுமே எங்கள் வீட்டுக்கு வரலாம், சந்தோஷமாக சாப்பிட்டு போகலாமே, அப்புறம் என்னங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மாமாவுக்கு நான் தினமும் சாப்பாடெல்லாம் கொடுத்து விட்டா விஜயாத்தைக்கு பிடிக்காது. அப்புறம் தேவையில்லாமல் உங்ககிட்ட கேள்வி கேட்டு பிரச்சனை செய்வாங்க. அதனால தான் யோசிக்கிறேன்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்து சொல்கிறாரு, என்ன மீனா, நீ எதுக்காகவும் யோசிக்க வேண்டாம். அம்மா சமைக்கிறத பற்றி உனக்கு தெரியும்ல. மனோஜ் கூட அம்மா சமைக்கிறது சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் எப்படி நாங்கள் எல்லாரும் சாப்பிட முடியும்? நீ எப்பயும் போல் வீட்டில் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்தாலே போதும். அப்பா கண்டிப்பாக உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பரவாயில்லைங்க, தினமும் எல்லாருக்கும் சமைக்கும்போது நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நான் சமைச்சு கொடுக்குறேன் போதுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயம் ஸ்ருதி எப்பயும் போல் மீனாவை பார்க்கறதுக்காக வராங்க. என்ன மீனா, முத்து நீங்கள் சவாரிக்கு போகவே இல்லையா? மீனாவோட கடையில் தான் எப்பயும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், மீனா என்ன நம்ம வீட்லேயா இருக்காங்க? எப்பயுமே பார்த்து பேசுகிறதுக்கு. மீனா தான் அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்கல்ல, அதான் வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே மீனாவை பார்க்க இங்கே பூக்கடைக்கு வந்துடுவேன் பலகுரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் இங்கே மீனா ஸ்ருதிக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன ஸ்ருதி, ரெஸ்டாரண்ட்டில் வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்கும்போது, இப்போ ரெஸ்டாரண்ட்டில் இருக்க வேலையெல்லாம் ரவியே பார்த்துக்கிறாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி மனசு மாறி இந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு நானே ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கிறேன்னு ரவி சொல்லிட்டாருன்னா எனக்கு பிடிச்ச வேலையை பார்க்குறதுக்காக உடனே கிளம்பி போயிடுவேன். ரவி மனசு மாறினா எனக்கு அதுவே போதும். சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கும் நான் மருமகளாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பலகுரல், ரவி மேலே எந்த தப்பும் இல்லை. ரவியை புரிஞ்சுக்கிட்டு நீயே நம்ம வீட்டுக்கு வந்தனா வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அப்பா கூட ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு தெரியுமான்னு சொல்லும்போது, முத்து அப்போ அதே மாதிரி மீனாவையும் உங்கள் வீட்டுக்கு வர வைக்க வேண்டியது தானே. நீங்கள் ஏன் மீனாவை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? மீனா சமைச்சு கொடுக்குற சாப்பாடெல்லாம் ருசியாக இருக்குன்னு மீனா தினமும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும்னு பேசிகிட்டு இருந்தீங்க. ஆனால் அதே மாதிரி மீனா நம்ம வீட்டிலே சமைச்சு கொடுக்கலாமே. எதுக்கு மீனா இப்படி தனியாக இருந்து கஷ்டப்படணும் சொல்லுங்கள்? விஜயாத்தை பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா என்றைக்குமே நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கவே இருக்காது. எப்பயும் மனோஜை பற்றி மட்டும்தான் விஜயாத்தை யோசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னவோ நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து. சரி மீனா, இன்றைக்கி உங்களுக்கு பூக்கடையில் நிறைய வேலை இருக்கும். முத்து வேற பேசிகிட்டு இருக்காரு. நானும் என் வேலைக்கு கிளம்புறேன். தினமும் உங்களை பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போனால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் மீனா, நிம்மதியாக இருக்கும். என் வேலையும் நான் சரியாக செய்வேன். அதனால தான் நீங்கள் மனசு வேதனைப்படக்கூடாதுன்றதுக்காக மட்டும் இல்லை, நானும் என் வேலையை பொறுப்பாக பார்க்கணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட தினமும் பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி மீனா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸ்ருதி ரொம்ப நல்லவங்க பார்த்தீங்களா. நான் அந்த வீட்டில் மருமகளாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தினமும் என்னை பார்க்க பூக்கடைக்கு வந்துடுவாங்க. இவங்க பேசுகிறதெல்லாம் எனக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்குது தெரியுமா அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க மீனா. மனோஜ் கடையில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே விஜயா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு. என்னம்மா, கல்யாண விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்னீங்க, பொண்ணோட அம்மா கிட்ட பேசிட்டீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? நான் பெரிய கடைக்கு ஓனராக இருக்கேன், பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்னு என்னை பற்றி பெருமையாக பேசுனீங்களா? பாராட்டி பேசுனீங்களாம்மா? அப்போ தான் இந்த கல்யாணம் நடக்கும். ஏன்னா ரோகிணி என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டா. ஆனால் இப்போ எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால் யோசித்து எனக்காக நீங்கள் பேசி சீக்கிரமாக இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு தெரியாதா மனோஜே,
உனக்காக நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். இதே மாதிரி ரோகிணி மட்டும் உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதான் அந்த ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்திட்டாளே. நானும் அவங்கக்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பேசுகிறீங்கன்னு கேட்க, உனக்கும் ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடச்சிருச்சு, இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் அவங்க பொண்ணோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாங்க, சந்தேகப்படுறாங்க. உங்கள் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் பேசணும், அவங்க சரின்னு சொன்னாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு என் பேச்சை நம்ப மாட்டேங்கிறாங்க மனோஜ். அவங்கள எப்படி வீட்டுக்கு வர வைக்கிறதுன்னு எனக்கும் ஒரே யோசனையாக இருக்குது. ரவியை பற்றியும் உனக்கு தெரியும், முத்துவை பற்றியும் தெரியும். உங்கள் அப்பா வேற எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடுவார். நான் தான் உனக்கும் ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடச்சிருச்சுன்னு பொய் சொல்லியிருக்கேனே. அதனால் அந்த உண்மை நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அதான் என்ன செய்யன்னு தெரியல மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னம்மா ஏம்மா நீங்களும் இந்த ரோகிணி மாதிரியே பொய் சொல்கிறீங்க? ரோகிணி தான் நம்மளை நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு நிறைய பொய் சொல்லியிருந்தா, நீங்களாவது உண்மையை சொல்லியிருக்கலாம்லம்மா. எனக்கும் ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடச்சதுக்கப்புறமா தானே நம்ம கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறோம். இப்போ வேணும்னா நம்ம நிச்சயத்தை மட்டும்தானம்மா வந்து நடத்த போகிறோம். அப்புறம் எதுக்குமா பொய் சொன்னீங்கன்னு கேட்க, இல்லை அவங்க பொண்ணு பெரிய வேலை பார்க்குறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு நிறைய பணம் இருக்குது. அவங்க இப்போவே கல்யாணத்தை வந்து செய்யணும். என் பொண்ணு வந்து வெளியூருக்கெலாம் போகணும். அதனால் வெளியூரில் வேலை இருக்கிறதுனால இப்போ கல்யாணத்தை செஞ்சாச்சுன்னா என் பொண்ணு அவள் வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்கிறதுனால வேறு வழி இல்லை. நானும் சரி கல்யாணத்தை உடனே செய்யலான்னு சொல்லிட்டேன். ஆனாலும் நான் பேசுகிறது அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் தான் பொய் சொல்லிட்டேன். ஏன் ரோகிணி பொய் சொல்லலையா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்றதுக்காக பொய் சொல்லி நம்ம குடும்பத்தை ஏமாத்தினால நானும் அதே மாதிரி பொய் சொல்லிட்டேன். ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா உண்மை தெரிஞ்சிரும். என்ன செய்யன்னு தெரியல மனோஜ் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து விஜயா. உடனே மனோஜ் வந்து, அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் பிரச்சனை, அதனால் பேசாமல் நம்ம எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் முத்து ரவின்னு யாரையும் கூப்பிட்டு போக வேண்டாமா? நானும் நீங்களும் மட்டும் அங்கே பொண்ணு வீட்டில் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுவோம். இதனால் பிரச்சனை வராதுல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ சொல்கிறதும் சரிதான். நம்ம வீட்டுக்கு அவங்க வந்தாங்கன்னா உங்கள் அப்பா உண்மையை சொல்லிடுவார். நீயும் நானும் வசமாக மாட்டிப்போம். அப்புறம் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். இந்த வரணும் அப்புறம் நமக்கு கிடைக்க வாய்ப்பே இருக்காது. இவங்க பெரிய பணக்கார வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது. நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த பொண்ணு வேற நல்லா சம்பாதிக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு இவங்க மருமகளாக வந்தால் உன்னுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் செய்ய நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அதனால் நம்ம நம்ம 2 பேரும் பொண்ணு வீட்டில் போய் பேசுவோம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்களாம் வரட்டுமா? நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்னு அங்கே எல்லாருக்கிட்டையும் பேசி புரிய வச்சா என் மேலே அவங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை வரும். இந்த கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜும் விஜயாவும் பேசிகிட்டு இருக்கும்போது, சரி மனோஜ், வீட்டு பத்திரத்தையே உன்னை நம்பி கொடுத்துருக்கேன், ஃபினான்சியர்கிட்ட கொடுத்துருக்கேன். யார்கிட்டேயும் சொல்லாமல் உனக்கு எவ்வளவோ உதவி செய்யணும்னு உன்னுடைய பிஸ்னஸ்க்காக நான் நிறைய கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். வீட்டு பத்திரத்தையும் ஃபினான்சியர்கிட்ட கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கைக்காக இந்த கல்யாண விஷயத்தை பற்றி யார்கிட்டேயும் சொல்லாமல் நம்ம 2 பேரும் போய் பொண்ணு வீட்டில் பார்த்து பேசிட்டு வந்துடலாம். நீ சொல்கிற யோசனையும் சரியாக தான் இருக்கும். நீயும் சீக்கிரமாகவே நல்ல பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறவங்களும் நல்லா சம்பாதிக்கிறதுனால உனக்கு பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் தேடி வரப்போகுது. இன்னும் பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் செய்ய போகிற. அதனால தான் உனக்காக தான் நான் வந்து இப்படி சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு ஒவ்வொன்றையும் வீட்டில் யார்கிட்டேயும் சொல்லாமல் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியுமா, இந்த வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் மட்டும்தானே, என் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதும் நீங்கள் மட்டும்தானேம்மா அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா கிட்ட நன்றி சொல்கிறாரு மனோஜ். விஜயா வந்து சொல்கிறாங்க, இதே இந்த ரவியாக இருக்கட்டும் முத்துவாக இருக்கட்டும், இப்படி நான் செய்கிறதெல்லாம் சரியில்லைன்னு பேசுவாங்க. மனோஜ் மட்டும்தான் என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கான். என் பையன் மனோஜுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என் பையன் மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க விஜயா. மனோஜ் எப்பயும் போல் கடைக்கு வேலைக்காக போகிறாரு. அங்கே மனோஜோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, என்னப்பா மனோஜ், என்ன கடைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை ஏன் கேட்குறீங்க, எனக்கு வேற என் அம்மா கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. சரியாக வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா? அப்போ தானே நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்னு எல்லாரும் நம்புவாங்க. அதனால தான் கடையில் உள்ள வேலையை இனி பொறுப்பாக பார்க்கணுன்னு கடைக்கு சீக்கிரமாக வரணும்னு யோசனை பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது, அப்படியா, பொண்ணு பார்த்துட்டாங்களா, பரவாயில்லையே, அப்போ சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறாங்களான்னு கேட்கும்போது, நீ என்ன இவ்வளோ சத்தமாக பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் ரோகிணிக்கு தெரிஞ்சால் பிரச்சனை வரும். என் வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட இந்த உண்மையெல்லாம் தெரியாது. நானும் அம்மாவும் மட்டும்தான் பொண்ணு வீட்டில் போய் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அந்த ரோகிணியை மட்டும் நம்பக்கூடாதுப்பா, அந்த ரோகிணியால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது. உனக்கு உதவி செய்யணும்னு நினச்சி ரோகிணியை நான் விரும்புகிறேன்னு சொன்னதுக்கே ரோகிணி என்னை வந்து வெளுத்து வாங்கிட்டாங்க. இனி
அந்த ரோகிணி கிட்ட கூட நான் பேச போகிறதே இல்லைப்பா. அதனால் உன்னுடைய பிரச்சனையை நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே மனோஜோட ஃப்ரெண்டு. உடனே மனோஜ் வந்து சொல்கிறாரு, ரோகிணி தனக்கு டிவோர்ஸ் கிடைக்கவே கூடாது, எப்படி எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினைக்கிறா. அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் இப்படிலாம் செஞ்சிட்ருக்கா. ஆனால் ரோகிணிக்கு கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் கொடுக்க தான் போகிறேன். என்னை ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் பொய் சொல்லி 2 வருஷம் எங்கள் எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்த ரோகிணியை மறுபடியும் நான் ஏற்றுக்கிறதா? என்ன பிரச்சனை செஞ்சாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன ரோகிணி நிறைய பொய் சொல்கிறா. டிவோர்ஸ் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தேவையில்லாமல் பேசி பொய் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நாங்கள் உண்மையை சொல்கிறோம், யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. எப்படியும் எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ தான் இப்படி யோசிக்கிற. அந்த ரோகிணி என்னவோ உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. கண்டிப்பாக ரோகிணி தான் உங்கள் வீட்டுக்கு மறுபடியும் மருமகளாக வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இங்கே மனோஜோட ஃப்ரெண்டு. என்ன இவர் இப்படி பேசுகிறாரு? அதெல்லாம் நடக்க நான் விடவே மாட்டேன். இவர்கிட்ட பேசுனதுக்கு என் வேலையவாவது பார்த்துருக்கலாம் அப்படின்னு மனோஜ் யோசனை பண்ணுறாரு. மனோஜ் கடையில் இருக்க வேலையெல்லாம் பொறுப்பாக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அந்த சமயம் ரொம்ப நாள் கழித்து சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணுறதை பார்த்துட்டு மனோஜ் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. சந்தோஷ் சார் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணியிருக்காருன்னு தெரியல அப்படின்னு மனோஜ் ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, மனோஜ் என்னுடைய பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்குது, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார், என் பிஸ்னஸை நல்லா பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு மனோஜ். எனக்கு உங்களை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் மனோஜ். ஆமாம், ரோகிணிக்கும் உங்களுக்கும் டிவோர்ஸ் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், அந்த ரோகிணி எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு நிறைய பிரச்சனை செய்கிறா. ஆனால் நான் கடையில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்த்துட்ருக்கேன். ரோகிணியால் எனக்கு நிம்மதியே இல்லை சார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சதா சொன்னீங்க, அந்த ஆர்டரை நல்லபடியாக முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, சார் அந்த ஆர்டர் கிடைக்க காரணமே ரோகிணி தான், அந்த ஆர்டரை வாங்கி கொடுத்தது ரோகிணி தான், அதனால் அந்த ஆர்டர் வேண்டான்னு சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன மனோஜ் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் இந்த ஆர்டரை நீங்கள் செய்ய வேண்டான்னு ஏன் முடிவெடுத்தீங்க? நீங்கள் அப்படி அந்த ஆர்டரை செஞ்சு முடிச்சிருந்தா நிறைய பணம் கிடச்சிருக்கும், நிறைய லாபம் வந்திருக்கும், உங்கள் பிஸ்னஸ் இன்னும் நல்லபடியாக நடக்க வாய்ப்பு இருந்திருக்கும், உங்களை நம்பி இன்னும் பெரிய பெரிய ஆர்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. கிடைச்ச வாய்ப்பை வேண்டான்னு ஏன் சொன்னீங்க மனோஜ் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு இங்கே வந்து சந்தோஷ் சார். ரோகிணியை பற்றி உங்களுக்கு தெரியும், ரோகிணி மூலமாக எனக்கு இந்த பிஸ்னஸ் கிடச்சிது. ஆனால் ரோகிணி நிறைய பொய் சொல்லி ஏமாற்றிட்டா. மறுபடியும் என் வாழ்க்கையில் ரோகிணிக்கு இடமே இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்காகவும் எங்கள் வீட்டுக்கு ரோகிணி மருமகளாக வரக்கூடாதுன்றதுக்காகவும் தான் எங்கள் வீட்டில் உள்ளவங்க பேச்சை கேட்டு இப்படியெல்லாம் நான் செய்ய வேண்டியதாயிருச்சு. அதனால தான் சார் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன், என்னை தப்பாக நினைக்காதீங்க. இப்போ எதுக்கு சார் ஃபோன் பண்ணீங்கன்னு கேட்கும்போது, மனோஜ் பெரிய ஆர்டர் எடுத்து நீங்கள் செய்ய போகிறேன்னு சொன்னதால் உங்களை நம்பி நிறைய பொருளை அனுப்பி வச்சேன். ஆனால் அதுக்காக நீங்கள் இன்னும் பணம் கொடுக்கல, மறந்துட்டீங்களா? இல்லை பணம் கொடுக்க வேண்டாம்னு நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சார் இப்போ தான் சார் ஞாபகமே வருது, என்னை மன்னிச்சிடுங்க சார். நீங்கள் நிறைய பொருளெல்லாம் அனுப்புனீங்க, கடையில் நிறைய வேலை இருந்தது, இங்கே ரோகிணியால் நிறைய பிரச்சனை வந்த உடனே உங்களுக்கு பணம் கொடுக்குற விஷயத்த நான் மறந்துட்டேன் சார், என்னை மன்னிச்சிடுங்க, இனி இப்படிலாம் நடக்காது, உங்கள் பணத்தை சரியாக அனுப்பி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி மனோஜ், முதல்ல அந்த வேலையை செய்யுங்க. பெரிய ஆர்டர் கிடச்ச உடனே என்னை மறந்துட்டீங்கன்னு நினச்சேன். நான் மட்டும் டீலர்ஷிப் கொடுக்காமல் இருந்திருந்தா இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் தேடி வந்திருக்குமா? அது மட்டும் இல்லை, நீங்கள் எனக்கு நிறைய பணம் கொடுக்கணும். இப்போ வரைக்கும் பணத்தை பற்றி நான் பேசலை, பணம் வேணும்னு கேட்கவும் இல்லை. ஆனால் இப்போ என்னுடைய பிஸ்னஸ்க்கு நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்தீங்கன்னா எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும்ல, அதனால தான் ஃபோன் பண்ணேன். நீங்கள் அந்த பெரிய ஆர்டரை செஞ்சுருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு முடிவெடுத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மனோஜ் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் சார் பேசுகிறாரு. ஆமாம் சார், நானும் அந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் மேனேஜருக்கு மறுபடியும் 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியதாயிருச்சு. அதான் சார் என்னால் உங்கள் பணத்தை திருப்பி தர முடியல. பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்ன மனோஜ் மறுபடியும் சந்தோஷ் சாருக்கு ஃபோன் பண்ணாமல் இருக்கிறாரு. சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுத்து பேசாமல் இருக்கிறாரு மனோஜ். ஏன்னா மனோஜ்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைன்னு தெரிய வருது. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மனோஜ். ஒரு பக்கம் என் அம்மா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடையும் பார்த்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சந்தோஷ் சார் இப்படி ஃபோன் பண்ணுவார், பணத்தை தர சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா கிட்ட உதவி கேட்க முடியாது. ஃபினான்சர்கிட்ட வாங்கின பணத்தை நான் வேறு இங்கே பிஸ்னஸ்க்காக செலவு செஞ்சுட்டேன். ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியிருந்தேன். அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் தான் இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறேன். இப்போ சந்தோஷ் சார் இப்போ ஃபோன் பண்ண மாட்டாருன்னு நினச்சப்ப இப்போ ஃபோன் பண்ணி பணத்தை கொடுக்க சொல்லிட்டாரு. என்ன செய்யன்னு தெரியலையே. அம்மா கிட்ட தான் நம்ம உதவி கேட்கணும். அம்மா கிட்ட இதை பற்றி பேசினா ரொம்ப கோவப்படுவாங்க. நீ நல்ல பிஸ்னஸ் செய்கிறதா சொன்னேன், இந்த பணத்தை உன்னால் திருப்பி தர முடியாதான்னு கேள்வி கேட்பாங்க. என்ன செய்கிறது? வீட்டுக்கு போகவும் பிடிக்க மாட்டேங்குது. இங்கே எவ்வளோ தான் யோசிக்க முடியும் என் பிஸ்னஸ்க்காக.
ஆனால் இப்போ பொண்ணு வீட்டில் வேற பேசிட்டாங்க. அங்கே பொண்ணு வீட்டில் வேற போய் பார்க்கணும் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்காரு மனோஜ். வீட்டுக்கு வந்த மனோஜ் எப்பயும் போல் விஜயா கிட்ட சந்தோஷமாக பேசாமல் அங்கே தனியாக உட்காந்துட்ருக்காரு. அங்கே விஜயா வந்து மனோஜ் எப்பப்பா வந்தேன்னு கேட்கும்போது அமைதியாக யோசிச்சுக்கிட்டே இருக்காரு மனோஜ். மனோஜ் எவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கேன், எதை பற்றி இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அம்மா என் வாழ்க்கையை பற்றி தாம்மா யோசிக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தெரியல. நான் இப்போ கடையிலேருந்து தாம்மா வரேன். சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது, சந்தோஷ் சார் தானே உனக்கு டீலர்ஷிப் கொடுத்தாரு. அவர் ஃபோன் பண்ணதை சந்தோஷமாக சொல்லாமல் ஏன் இவ்வளோ கோவப்படுற, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா ரோகிணி மூலமாக எனக்கு ஒரு ஆர்டர் கிடச்சதில்ல, அந்த ஆர்டரை வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த ஆர்டரை நல்லபடியாக செய்யணுன்ற நம்பிக்கையில் சந்தோஷ் சார்கிட்ட உடனே பொருளெல்லாம் அனுப்ப சொன்னேன். அதுக்கு தேவையான பணத்தை அனுப்பவே இல்லைம்மா. இத்தனை நாள் பொறுமையாக இருந்த சந்தோஷ் சார் தன்னுடைய பிஸ்னஸ்க்காக பணம் வேணும்னு ஃபோன் பண்ணி பணம் தர சொல்லிட்டாருமா. பணம் என்கிட்ட இல்லை. அவர்கிட்ட எப்படிம்மா சொல்ல முடியும்? கடையோட ஓனராக இருக்கீங்க, பணத்தை தராமல் ஏமாற்ற பார்க்குறீங்களான்னு கேள்வி கேட்டு கோவப்படுவார்ல. சீக்கிரமாக பணத்தை கொடுத்துட்றேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ சந்தோஷ் சார் மறுபடியும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட பேசவே முடியலம்மா, என்ன செய்யன்னு தெரியலம்மா, ரொம்பவே குழப்பமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். என்ன மனோஜ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? இப்போ பணம் இல்லைன்னா சந்தோஷ் சார்கிட்ட தெளிவாக பேசி புரிய வைக்க வேண்டியதானே? சந்தோஷ் சார் மூலமாக உனக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, அவர் மூலமாக தான் உனக்கு டீலர்ஷிப் கிடச்சிது. அவரை ஏமாத்தணும்னு பார்க்குறியா? என்கிட்ட வந்து உதவி கேட்குற. இப்போ என்னால் என்ன செய்ய முடியும்? உனக்காக, உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நானும் எவ்வளவோ கஷ்டப்படுறேன். ஏன் ரோகிணிக்கும் உனக்கும் டிவோர்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு கூட பொய் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்காகனா உனக்கு சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடு செய்யணுன்றதுக்காக தான் அங்கே பொண்ணு வீட்டில் உள்ள எல்லாரையும் இப்படி பொய் சொல்லி நம்ப வச்சிட்ருக்கேன். நீ என்னடானா இப்படி பேசிகிட்டு இருக்க? சீக்கிரமாகவே அவங்க வீட்டுக்கு போய் பேசணும்னு சொன்னல, அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சா? உன்னுடைய ஃப்ரெண்டு யார்கிட்டையாவது பணத்தை கேட்டு ஏற்பாடு பண்ணு. அப்போ தான் நிம்மதியாக வந்து நீ உன்னுடைய பிஸ்னஸையும் செய்ய முடியும், உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா எனக்காக சிந்தாமணிக்கிட்ட பேசுகிறீங்களா, இல்லை பார்வதி அத்தைக்கிட்ட பேசுகிறீங்களா? எப்படியோ எனக்கு பணம் வேணுமா, பணத்தை கொடுத்தாதான் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைம்மா. ஏன்னா சந்தோஷ் சார் என் மேலே கோவத்தோடு இருப்பார். பணத்தை கொடுத்தா கூட பரவாயில்ல, பெருசாக பிரச்சனையை பற்றி பேச மாட்டார். பணத்தை கொடுக்காம நான் இப்போ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்போ பணம் கிடைக்காதுன்னு சொன்னேன்னா அப்புறம் அவர் என்ன முடிவெடுப்பாருன்னு கூட தெரியாது. அதனால தாம்மா யோசிக்கிறேன், எனக்காக உதவி செய்யுங்கம்மான்னு சொல்லும்போது, இனி உதவி செய்ய ஒன்றுமே இல்லை, உதவி செய்யவே முடியாது, அவ்வளவுதான். உன்னுடைய பிஸ்னஸை நீ தான் பார்த்துக்கணும். பொண்ணு வீட்டுக்கு வேற போய் பேசணும். அதனால் என்கிட்ட கேள்வி கேட்காத, உதவி கேட்காத, அவ்வளவுதான். என்னால் இதுக்கு மேலே உதவி செய்கிறேன்னு சொல்லி உனக்காக வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கவே முடியாது. இப்படி உன்னுடைய பிஸ்னஸை சரியாக செஞ்சால் தானே, நல்லபடியாக பார்த்துக்கிட்டா தானே வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியும். நீ செய்கிறதெல்லாம் பார்த்தா வீட்டு பத்திரம் எனக்கு கிடைக்காது போல அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு போகிறாங்க விஜயா. அம்மா என்ன இப்படி பேசுகிறாங்க? அவங்களுக்கு வீட்டு பத்திரம் முக்கியம்னு பேசுகிறாங்க. என் வாழ்க்கையை பற்றியும் என் பிஸ்னஸை பற்றியும் இந்த வீட்டில் அம்மா தான் யோசிக்கிறாங்கன்னு நினச்சா இப்போ அவங்களும் என்னை எதிர்த்து பேசுகிறாங்க, உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. யார்கிட்ட உதவி கேட்குறதுன்னு தெரியலையேன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாரு மனோஜ். இங்கே மனோஜும் விஜயாவும் வீட்டில் யார்கிட்டேயும் சொல்லாமல் பொண்ணு வீட்டில் போய் பேசிட்டு வரணும். அப்போ தான் யாராலையும் பிரச்சனை வராது, இந்த கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த அண்ணாமலை விஜயா கிட்ட, என்ன விஜயா எங்கே கிளம்பிட்டீங்கன்னு கேட்கும்போது, கோயிலுக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மனோஜை வேற கூப்பிட்டு போறியே அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, நான் பார்வதி வீட்டுக்கு போகணும், மனோஜ் தன்னுடைய பிஸ்னஸை பார்க்கறதுக்காக கடைக்கு கிளம்புறான். என்னங்க இப்படி கிளம்பும் போதே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க? நான் என்ன பொய்யா சொல்ல போகிறேன்? இல்லை உங்களுக்கு தெரியாமல் மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறேன்னு நினச்சிட்ருக்கீங்களா? அது எப்படிங்க வீட்டில் பொய் சொல்லிவிட்டு என்னால் இப்படி ஒரு வேலை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜை பற்றி யோசிக்கிற, மீனாவை பேசாமல் இந்த வீட்டுக்கு வர வைக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இப்போ மீனாவை பற்றி எதுக்காக பேசுகிறீங்க? மீனா கொஞ்ச நாள் அவங்க அம்மா வீட்டில் இருக்கட்டும். மனோஜுக்கு நல்லபடியாக கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு மருமக வந்ததுக்கப்புறமா மீனா வரலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். இப்போ நீங்கள் மீனாவை பற்றி பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா மீனா அந்த வீட்டுக்கு வரப்போகிறதே கிடையாது, மீனாவை வர வைக்க போகிறதும் கிடையாது. புரியுதா?
நான் வேற கோயிலுக்கு போகணும். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பாருங்க. ரொம்ப நேரம் ஆகுதுங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் சீக்கிரமா கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிட்டு கிளம்புறாங்க. என்ன மனோஜ் மனோஜ் வந்து இப்படிலாம் வந்து கிளம்பிட்டு இருக்கான். விஜயா பேசுறது சரியில்ல. இப்போ இவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னு வேற தெரியலையே. எனக்கு என்னவோ பொய் சொல்லிட்டு கிளம்புற மாதிரி தான் தெரியுது. மனோஜ் கிட்ட கேள்வி கேட்கலான்னா மனோஜ் கிட்ட என்னை பேசவே விட மாட்டேங்கிறாளே விஜயா. விஜயா என்ன செய்கிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அண்ணாமலை அங்கே முத்து வந்த உடனே, என்னப்பா முத்து, மீனாவை பார்த்தியா, மீனா கிட்ட பேசுனியா, மீனா எப்படிப்பா இருக்கான்னு கேட்கும்போது, அப்பா மீனா அவள் வேலையை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்காப்பா. இப்போ என்ன, அம்மா பேசுகிற பேச்சை மீனாவால் கேட்க வேண்டாம், மீனா கேட்கவும் தேவையில்ல. ஏன்னா மீனா இப்போ நம்ம வீட்டில் இல்லைப்பா, நிம்மதியாக பொறுப்பாக அவள் வேலையை பார்த்துட்டு இருக்காப்பா. மீனா அந்த வீட்டுக்கு வரணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் அம்மா தான் பெருசாக மீனாவை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் மீனா உங்களுக்காக சமைச்சு கொடுத்துருக்கா. அம்மா எங்கப்பா, மனோஜ் எங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க 2 பேரும் இப்போ தான் கிளம்பி போகிறாங்க. எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல. கேள்வி கேட்டால் மனோஜ் பதில் பேச மாட்டேங்கிறான். விஜயா சொல்கிறத என்னால் நம்பவே முடியல. அதனால அவங்களுக்கெல்லாம் நீ சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாம். அவங்க சாப்பிட்டு வந்துருவாங்க. மீனா எனக்காக சமைச்சு கொடுத்தாளான்னு சொல்லும்போது, வீட்டில் எல்லாருக்காகவும் மீனா பொறுப்பாக சமைச்சு கொடுத்துருக்கா. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு மீனாவுக்கு தெரியும்லப்பா. அதான் பார்த்து பார்த்து உங்களுக்காக சமைச்சு கொடுத்துருக்கா. வாங்கப்பா சாப்பிடலான்னு சொல்லும்போது, மீனா அவங்க அம்மா வீட்டில் இருந்தாலும் நமக்காக இவ்வளோ பொறுப்பாக வேலையெல்லாம் எடுத்து செஞ்சிட்ருக்கா. சமைச்சு கொடுத்து அனுப்புகிறா. ஆனால் இதே வீட்டில் இருக்கிற விஜயா, நான் சாப்பிட்டேனான்னு கூட கேட்காம, எனக்கு நிறைய வேலை இருக்குது, கோயிலுக்கு போகணும், மனோஜ் வேற கடைக்கு போகணும்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிட்டா. இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத விஜயா எப்படி குடும்பத்தை பார்த்துக்க முடியும்? இதுக்கு தான் மீனா அந்த வீட்டுக்கு வரணும்னு பேசினா, நான் பேசுகிறத விஜயா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா தெரியுமா அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு அண்ணாமலை. எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ப்பா. மீனா கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வரதான் போகிறா. அம்மா மீனாவை கூப்பிட்டு வரதான் போகிறாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வாங்கப்பா, நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லும்போது, மீனா ஏன் கஷ்டப்படணும்? இந்த வீட்டில் இருந்தால் பரவாயில்ல. மீனா அவங்க அம்மா வீட்டில் இருந்து தினமும் இப்படி சமைச்சு கொடுக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லும்போது, மீனா இதெல்லாம் விரும்பி நமக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கா. மீனா மேலே எந்த தப்பும் இல்லை. மீனாவால் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் நடக்கலைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்லப்பா. அதனால தான் மீனா இப்படி செய்கிறா. இன்னைக்கு நம்ம மீனா சமைச்ச சாப்பாடை சாப்பிட்றலாம்ப்பா அப்படின்னு மீனா கொடுத்து அனுப்பின சாப்பாடெல்லாம் அண்ணாமலைக்காக எடுத்து வைக்கிறாரு முத்து. ரவியும் வீட்டில் இல்லை. மனோஜ், விஜயான்னு எல்லாரும் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாங்க. நம்ம மட்டும்தான் இருக்கோம்ல முத்து அப்படின்னு சொல்லும்போது, முன்னாடியெல்லாம் வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் அம்மாவும் வந்துட்டாங்கன்னா எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இப்போ பார்த்தியா, எல்லாரும் இந்த வீட்டில் தனியாக இருக்கோம். பொறுப்பாக அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்குன்னு யாருமே இல்லை. மீனா எப்போ இந்த வீட்டுக்கு வருவான்னு தெரியல. விஜயா நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்னு அண்ணாமலை ரொம்ப மனசு வேதனைப்படுறதை பார்த்துட்டு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காரு முத்து. பொண்ணு வீட்டுக்கு போன மனோஜும் விஜயாவும் பொண்ணோட அம்மா கிட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன விஜயா, நாங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு வரணும், இந்த கல்யாணத்தை பற்றி உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் பேசணும், மனோஜோட அப்பா தம்பின்னு எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு நினச்சா நீங்கள் அங்கே வர வேண்டான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்களே, ஏதாவது பிரச்சனையா, இல்லை இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறாங்களா, இந்த கல்யாணத்தில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு பொண்ணோட அம்மா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல நீங்கள் மனோஜ்கிட்ட பேசுனீங்கன்னா மனோஜோட அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க. மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறான். அதுக்கப்புறமா வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் பேச நீங்கள் வர வேண்டிதானே, எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, என் பொண்ணும் பெரிய வேலை பார்க்குறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, எனக்கு ஒரே பொண்ணு தான், அதனால் எங்கள் பணம் சொத்து எல்லாமே மனோஜுக்காக தான் நாங்கள் தருவோம். மனோஜ் உங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்கும்போது, நான் வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன் தெரியுமா அப்படின்னு தன்னை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு மனோஜ். உடனே மனோஜ் வந்து, அம்மா நான் நினச்ச மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லி ஏமாத்துனா. ஆனால் இவங்க மூலமாக எனக்கு நிறைய பணம் கிடைக்க போதுமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மனோஜ் பேசிகிட்டு இருக்கும்போது, மனோஜ் உன்னுடைய வாழ்க்கைக்காக தான் கஷ்டப்பட்டு இப்படி ஒரு நல்ல வரன் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு இந்த கல்யாணமும் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம நினச்ச மாதிரியே நமக்கு நல்ல பணம் கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்கும், வசதியான வாழ்க்கை கிடைக்கும். பார்த்தல பொண்ணோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு. நீயும் வந்து அவங்கக்கிட்ட வந்து உன்னை புரிய வைக்கணும், உனக்கு நிறைய திறமை இருக்குன்னு நான் பேசியிருக்கேன், இன்னும் நிறைய பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து நீ பெரிய ஆளாக வரணும், அதே மாதிரி அவங்கக்கிட்ட நீ பேசினனா அவங்களும் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கணும்னு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க.
மனோஜ் வந்து சொல்கிறாரு, எவ்வளோ சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம கல்யாணத்தெல்லாம் நடத்திடலான்னு சொல்லும்போது, ஆமாப்பா, ரோகிணியை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அவங்களுக்கும் உங்களுக்கும் டிவோர்ஸ் கிடச்சிருச்சுல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் டிவோர்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவை பார்க்குறாங்க. விஜயா சொல்கிறாங்க, நான் சொன்ன மாதிரியே பேசு, அப்போ தான் இவங்க நம்புவாங்க. இல்லை உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கலன்னு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, அதனால தான் கல்யாணத்துக்காக பொய் சொன்னால் தப்பே இல்லை மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வேறு வழி இல்லாமல் தாம்மா பொய் சொல்லிட்டேன், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த உண்மை தெரிஞ்சால் பிரச்சனை வரும்லம்மா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், இப்படி ஒரு வரன் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும், இப்போ மட்டும் அவங்க இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டா உன் நிலமை என்ன ஆகுறது, அதனால தான் பொய் சொல்ல வச்சுருக்கேன், நீ அமைதியாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. இங்கே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் மனோஜ் கிட்ட பேசிட்டீங்க, சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடை செய்ய வேண்டியதானே, யாருக்காக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, யார் வரணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் சொந்தக்காரங்க யாராவது வரணுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என் அண்ணன் வரணும், பொண்ணோட மாமா வரணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அவர் எங்கே இருக்காருன்னு கேட்க, வெளியூரில் இருக்காரு, அவர் இப்போ வந்துட்டுருக்காரு, அவரும் வந்து மாப்பிள்ளையை பார்த்து பேசிட்டாருன்னா அதுக்கப்புறம் எப்போ கல்யாணத்தை வைக்கலான்னு பேசிடலாம், நாங்களும் உங்கள் வீட்டில் வந்து பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்லையே, இங்கே பொண்ணோட மாமாவும் பெரிய பணக்காரராக தான் இருப்பார், அவரும் வந்து பேசிட்டாருன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சந்தோஷமாக விஜயா இருக்கிறாங்க. அந்த சமயம் இங்கே பொண்ணோட மாமா வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என் அண்ணன் வந்துட்டாரா அப்படின்னு பொண்ணோட அம்மா வந்து அங்கே வந்து பார்க்கும்போது சந்தோஷ் சார் வராரு. என்னம்மா மாப்பிள்ளை வந்துட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்ணே நீங்கள் வருவீங்கன்னு தான் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு சொல்லும்போது, சந்தோஷ் சார் தான் பொண்ணோட மாமான்ற உண்மை தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு மனோஜ். அங்கே விஜயா சொல்கிறாங்க, இந்த வரன் மட்டும் நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனையும் வராது, ரோகிணியால் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, இனி இந்த வாழ்க்கையால் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிற, பார்த்துக்கிட்டே இரேன் அப்படின்னு மனோஜை விட்டு கொடுக்காம பெருமையாக பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க விஜயா. அந்த சமயம் நானும் மாப்பிள்ளையை பார்க்க வேண்டாமான்னு சொல்லும்போது, உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம், நீங்கள் வந்து பேசிட்டீங்கன்னா கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம வந்து மாப்பிள்ளைகிட்டையும் மாப்பிள்ளையோட அம்மா கிட்டையும் உடனே பேசிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அங்கே சந்தோஷ் சார் வராரு. மாப்பிள்ளை எங்கன்னு கேட்க அங்கே மனோஜ் வந்து நிற்கிறாரு. நான் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போதே சந்தோஷ் சார் மனோஜை பார்த்துட்டு ரொம்ப கோவமாக, என்னது இவரா மாப்பிள்ளை அப்படின்னு கேட்ட உடனே நீங்கள் மனோஜ் விஜயாவை பார்க்க, விஜயா வந்து மனோஜை பார்க்க, என்ன மனோஜ் இங்கே சந்தோஷ் சார் தான் இவங்க சொந்தக்காரங்களா, இவர் வந்ததுக்கப்புறமா தான் கல்யாண ஏற்பாடை பற்றி பேசணும்னு இங்கே பொண்ணோட அம்மா சொன்னாங்களா, இந்த உண்மை தெரியாமல் நம்ம இங்கே வந்து இவ்வளோ நேரமாக உட்காந்துட்டு இருந்தோமே, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும் சந்தோஷப்பட்டோமே, இப்போ எனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு விஜயா சொல்லும்போது, சார் நீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்ன மனோஜ் நான் ஃபோன் பண்ணால் எடுத்து பேசவே இல்லை, என்ன இங்கே வந்திருக்கீங்க, பொண்ணு பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார் எங்கள் அம்மா தான் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். விஜயா செஞ்ச இந்த பிரச்சனையால் இங்கே சந்தோஷ் சார்கிட்ட வசமாக மாட்டிக்கிறாரு மனோஜ். ஏற்கனவே சந்தோஷ் சாருக்கு நிறைய பணம் கொடுக்கணும், நான் வேற சரியாக பிஸ்னஸ் செய்கிறதே இல்லைன்னு சந்தோஷ் சாருக்கு தெரிய வந்துருச்சு. அதனால் ஏற்கனவே சந்தோஷ் சாரால் பிரச்சனை வருன்றதுக்காக தான் அவர்கிட்ட பேசாமல் இருந்தால் இப்போ அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேனா, அப்போ இவங்க தான் சொந்தக்காரங்கன்னு இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களா, இதெல்லாம் தெரியாமல் நானும் சீக்கிரமாக எனக்கு கல்யாணம் நடக்கவும் நிறைய பணம் கிடைக்கும்னு எவ்வளோ யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ புரியுது, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காதுன்னு எனக்கு தெளிவாக புரிய வந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என் அம்மா தான். இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேனே, இவங்க சொந்தக்காரங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்காம என்ன வேற இவங்ககிட்ட பேசணுன்னு வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ தெரியுது, என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்னை மன்னிச்சிருங்க சார், உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நான் கண்டிப்பாக தந்துடுவேன் சார், உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லும்போதே அங்கே எல்லாரும் முன்னாடியும் மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு சந்தோஷ் சார். என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள், அது எப்படி நீங்கள் பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை வர செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கும்போது, இல்லை சார் நாங்கள் இவ்வளோ நேரம் பேசினது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே உங்களுக்கும் ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லை, அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க. மாப்பிள்ளையை பற்றி சரியாக விசாரிக்காமல் எதுக்கு அவங்கள வீட்டுக்கு வர வச்சிங்க, விஜயா ஏற்கனவே ரொம்ப பொய் சொல்லுவாங்க, விஜயா வீட்டில் இப்போ மீனாவும் இல்லை ஸ்ருதியும் இல்லை, அவங்க வீட்டில் எந்த மருமகளும் இல்லை, இவங்கள நம்பி அவங்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்ப போகிறீங்க, நல்ல வேலை நான் வந்தேன், இல்லையா இவங்கள பற்றின உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, கல்யாணத்தையும் செஞ்சு வச்சுருப்பீங்க, அவங்க பணத்துக்கு ரொம்ப ஆசைப்படுறவங்க, அதனால் நம்ம வீட்டு பொண்ணு அவங்க வீட்டுக்கு மருமகளாக போனால் நிறைய பணம் கிடைக்கும் சொத்து கிடைக்குன்ற ஒரு எண்ணத்தில் பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கலான்னு நினைக்கிறாங்க விஜயா, இவங்களையா நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னு இங்கே பொண்ணோட மாமா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, அண்ணே என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டு பேரதிர்ச்சியோடு இருக்காங்க பொண்ணோட அம்மா.
உடனே மனோஜ், என்னம்மா எதுக்குமா என்னை இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? பேசாமல் கடையில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பேன். உங்களை நம்பி இங்கே வந்தேன். இப்போ எல்லாரும் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான். சந்தோஷ் சருக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துருந்தா இப்படி பிரச்சனை வந்திருக்குமா? அவர் எதுக்கு உன்கிட்ட இவ்வளோ கோவப்படுறாருன்னு தெரியுதா? நம்ம ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுக்காதத நீ எதுக்கு சந்தோஷ் சார்கிட்ட சொன்ன? வீட்டில் நடக்கிற பிரச்சனையை அவர்கிட்ட சொன்னதால தானே இப்போ தெளிவாக நம்மளை பற்றின உண்மையை சொல்லிட்டு இருக்காரு. இந்த கல்யாணம் நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை. நீ சந்தோஷ் சாரை ஏமாத்தணும்னு நினச்ச. பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாமல் கஷ்டப்பட்ட. நீ மட்டும் உன்னுடைய வேலையில் நேர்மையாக உண்மையாக இருந்திருந்தா சந்தோஷ் சார் இப்படிலாம் கேள்வி கேட்பாரா? இப்போ ஒன்னால தான் நான் எல்லாரும் முன்னாடி பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேன். இதில் நீ வேற என்கிட்ட கேள்வி கேட்குறியா? வேண்டாம் மனோஜ், அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசிட்டு இருக்காங்க விஜயா. பதில் பேச முடியாமல் கண்கலங்கி நிற்கிறாரு மனோஜ். சந்தோஷ் சார் விஜயா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு. ஆமாம், உங்கள் வீட்டு மருமக மீனா இப்போ எங்கே இருக்காங்கன்னு கேட்கும்போது, மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களா போனாங்களா? நீங்களா தானே அனுப்பியிருக்கீங்க? உங்கள் வீட்டு மருமக கிட்ட சரியாக பேசுறதில்ல. அவங்கக்கிட்ட எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எந்த நம்பிக்கையில் இப்படி பொய் சொல்லி இந்த கல்யாண ஏற்பாடை செய்யலான்னு என் வீட்டுக்கே நீங்கள் வருவீங்க? சொல்லப்போனால் எங்கள் வீட்டு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணுமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. மனோஜை பற்றி எனக்கு தெரியும், விஜயா உங்களை பற்றியும் எனக்கு தெரியும். எங்கள் எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு இப்போவே போலீஸை வர வைப்பேன், உண்மையை சொல்லுவேன். அப்புறம் உங்கள் நிலைமை என்னாகும் விஜயா? மனோஜ் மறுபடியும் பிஸ்னஸ் செய்ய முடியுமா? அது எப்படி நீங்கள் போய் சொல்வீங்க? எங்களை ஏமாத்தலாம் திட்டம் போட்டு இங்கே வருவீங்க. உங்களை சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சந்தோஷ சொன்னதை கேட்டு பதட்டமாக இருக்கிறாங்க விஜயாவும் மனோஜும். சார் என்னை மன்னிச்சிருங்க சார். எங்கள் அம்மா பேச்சை கேட்டு இங்கே வந்தது என்னுடைய தப்பு தான். இந்த கல்யாண ஏற்பாடை இப்போ செய்ய வேண்டான்னு சொன்னேன். எங்கள் அம்மா தான் என் வாழ்க்கைக்காக ரொம்ப யோசிச்சாங்க. எனக்கு நல்லபடியாக ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இப்படி வசமாக மாட்டிப்பண்ணி எதிர்பார்க்கவே இல்லை சார். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுதுகிட்டே நிற்கிறாரு மனோஜ். போதும் மனோஜ், நடிச்சு ஏமாத்தாதீங்க. ரோகிணி உங்கள் வீட்டில் மருமகளாக இருக்கும்போது அவங்க பொய் சொல்கிறாங்கன்ற உண்மையவே உங்களால் கண்டுபிடிக்க முடியல. ரோகிணி 2 வருஷமாக உங்கள் எல்லாரும் ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க. அந்த உண்மையை கூட முத்துவும் மீனாவும் தானே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ரோகிணியை பற்றி சரியாக விசாரிக்காமல் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. விஜயா உங்களுக்கு பணம் தான் முக்கியம். அதனால தானே யார் பேச்சும் கேட்காம மனோஜுக்கு நீங்கள் ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இப்போவும் உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கணும், நிறைய சொத்து கிடைக்கணும், மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பொய் சொல்லி ஏமாற்றி இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சா இதனால் நிறைய பிரச்சனை வரும்னு யோசிக்கவே இல்லையே. இங்கே மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்குமோ இல்லை? அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய் தான். உங்கள் வீட்டில் இருக்கிற மருமக யாருமே உங்களை பெருமையாக பேசுகிறதில்ல. உங்களால் வர பிரச்சனையை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்ல மாமியாரே இல்லை. உங்களை நம்பி எங்கள் வீட்டு பொண்ணை உங்கள் வீட்டுக்கு மருமகளாக அனுப்புகிறதா? நடக்கவே நடக்காது. மனோஜும் விஜயாவும் எங்கள் வீட்டுக்கு பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. அதனால் இவங்களை இப்படியே சும்மா விட்டால் மறுபடியும் இந்த மனோஜ் எனக்கு பணம் கொடுக்காம ஏமாற்ற நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போவே போலீஸை வர வச்சாதான் இவங்களுக்கெல்லாம் சரியான பாடம் புகட்டின மாதிரி இருக்கும் அப்படின்னு சந்தோஷ் சார் ரொம்ப கோவமாக அங்கே மனோஜும் விஜயாவும் இப்போ வசமாக மாட்டிக்கணும். இனி இவங்களால் நம்ம குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என் பிஸ்னஸ்க்கு மனோஜ் தர வேண்டிய பணத்தை கண்டிப்பாக தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. உண்மையை சொல்கிறாங்க. அங்கே போலீஸ்க்கு முன்னாடி மனோஜ் சார் நான் எந்த தப்பும் செய்யலை சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, போதும் போதும், பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணுன்றதுக்காக விஜயா சொன்னது எல்லாமே பொய் தான். இவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் பொண்ணு பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. மனோஜை ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. ஆனால் மனோஜுக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லை அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லும்போது, என்ன சார் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் செய்கிறீங்க, அதனால் இப்படி இவங்க குடும்பத்தை ஏமாற்றலான்னு வந்திருக்கிறீங்களே, நல்ல வேலை இங்கே சந்தோஷ் சார் வந்ததால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களை பற்றின உண்மையை பொண்ணு வீட்டில் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லைனா கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு தானே சார் நிறைய கஷ்டம் வந்திருக்கும். எதுக்காக இப்படிலாம் செய்கிறீங்கன்னு கேட்கும்போது, அதான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல சந்தோஷ் சார், உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நான் எப்படியாவது கொடுத்துருவேன். அதுக்காக இப்படிலாம் செய்யாதீங்க சார், நான் வேணும்னா மன்னிப்பு கேட்குறேன். அம்மா என்னம்மா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, மன்னிப்பு கேளுங்கம்மா, உடனே வீட்டுக்கு கிளம்பிடலாமா? இதெல்லாம் முத்து அப்பான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சால் சும்மா இருப்பாங்களா? அவ்வளவுதான், முத்து என்னை ஏளனமாக பேசுவான். எனக்கு இதெல்லாம் தேவையாம்மா? நான் என் வேலையை பார்த்துட்டு கிளம்பியிருப்பேன். நீங்கள் தானம்மா இங்கே வர வச்சிங்க. உங்களை நம்பி வந்ததுக்கு நான் அவமானப்பட்டு நிற்கிறேன். போலீஸ் கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியல. ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இங்கே கேள்வி கேட்குறாரு மனோஜ். இங்கே போலீஸ் மனோஜையும் விஜயாவையும் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. சந்தோஷ் சார் சொல்கிறாரு, என் பணம் திருப்பி கிடைக்கிற வரைக்கும் மனோஜ் வெளியில் வரவே கூடாது. என்னை ஏமாற்றி நிறைய பொருளெல்லாம் வாங்கிட்டு எனக்கு தர வேண்டிய பணத்தை தராமல் மனோஜ் ஏமாற்றிட்டாரு. நான் இங்கே ஃபங்க்ஷனுக்காக தான் வந்தேன்.
இங்கே வந்து எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக வந்தேன். ஆனால் இங்கே மனோஜ் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்குறாரு சந்தோஷ் சார். என்ன செய்யன்னு தெரியாமல் நடந்த பிரச்சனையை அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இங்கே வந்து விஜயா. என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் தான் எங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும், இல்லைனா வீட்டுக்கே வர முடியாதுங்க. சந்தோஷ் சார் இப்படிலாம் செஞ்சுட்டாரு. நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு தான் பொண்ணு பார்க்குறதுக்காக நானும் மனோஜும் கிளம்பி போனோம். இப்போ எங்களை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வசமாக மாட்டி விட்டுட்டாங்க. நீங்கள் தான் கிளம்பி வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேசும்போது, விஜயா நீ வீட்டுக்கு வரவே வேண்டாம். அப்படியே வீட்டுக்கு வந்தாலும் நீ வந்து திருந்தவா போகிற? எவ்வளவோ சொன்னேன், மீனாவை இந்த வீட்டுக்கு வர சொல்லு. மீனா வந்தாதான் மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு. வீட்டில் எந்த மருமகளும் இல்லை. இப்போவே அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க உன்னுடைய லட்சணம் என்னன்னு. இதில் மனோஜுக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு வேற கிளம்பி போனியா? உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். உனக்கு சப்போர்ட் பண்ண நான் வரணுமா? முடியவே முடியாது. எதுக்கு நான் வரணும்? என்கிட்ட சொன்னியா? நீ வந்து பொண்ணு பார்க்க போகிற உண்மையை சொன்னியா? இல்லை நான் கேள்வி கேட்டப்ப மீனாவை பற்றி பேசினப்ப மீனா அந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொன்னியே. யாருக்குமே உதவி செய்ய மாட்டேன் நீ, உனக்கு நான் உதவி செய்யணுமா? நீ வீட்டுக்கு பக்கமே வர வேண்டாம் போதுமா அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாரு அண்ணாமலை. சந்தோஷ் சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவார், நம்மளை பற்றின உண்மையை எல்லார்கிட்டேயும் சொல்வாருன்னு எதிர்பார்க்கவே இல்லைம்மா. ஆனால் பொண்ணு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கணும். அப்பாக்கிட்டேயும் இந்த உண்மையை சொல்லலை. முத்து ரவின்னு யார்கிட்டேயும் சொல்லாமல் பொண்ணு பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனோம். சந்தோஷ் சார் வந்ததுக்கப்புறமா இப்படிலாம் செய்வாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாரு மனோஜ். மனோஜ், சந்தோஷ் சாருக்கு தர வேண்டிய பணத்தை நீ கொடுத்துருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. இப்படி நம்ம அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த பிரச்சனைக்கு காரணமே நீதான் மனோஜ் அப்படின்னு மனோஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா.